எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். காலையில எந்திரிச்சோன்னே வெந்நீர் குடிக்கிறது, அப்படி குடிக்கக்கூடிய தண்ணீர் அப்படிங்கிறது 1 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் குடிக்கிறது, எந்திரிச்ச உடனே பிரஷ் பண்றதுக்கு முன்னாடியே குடிக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு 45 நிமிஷமாவது இடைவெளி இருக்கணும் உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்படிங்கிற ஒரு இடைவெளியை மெயின்டைன் பண்றது, அப்படி உணவு சாப்பிடும்போது 15 நிமிஷம் மட்டுமே சாப்பிடணும், அதுக்குள்ளார அந்த உணவை முடிச்சுக்கணும் அப்படிங்கிறதும், அடுத்து உணவு சாப்பிட்றதுக்கு 2 மணி நேரம் இடைவெளி இருக்கணும் அப்படிங்கிறதும், இதுதான் ஜாப்பனீஸ் வாட்டர் ட்ரிங்கிங் ஹேபிட் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இதுக்கு ஜப்பானிய மக்கள் காலை நேரத்துல எந்திரிச்சு தண்ணி குடிக்கிறது முதல் பழக்கமா வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இந்த பேர் வந்துச்சா இல்ல ஜப்பானிய ஆராய்ச்சிகள் சிலதும் வந்திருக்கு அதனால இந்த பேரா அப்படிங்கிறது தெரியல. பட் இதன் மூலமா நம்மளுக்கு நிறைய ஒரு ஆர்டிகல்ஸ் எல்லாம் வருது. இந்த மாதிரி தண்ணீர் குடிக்கும் போது வெறும் வயதுல, அதுவும் குறிப்பா வெந்நீர் குடிச்சோம் அப்படின்னா ஏகப்பட்ட நோய்கள் அதுவும் குணமாகிறதா ரிப்போர்ட் இருக்கு. அதாவது டயபெட்டிஸ், சர்க்கரை வியாதி, ரத்த கொதிப்பு முதற்கொண்டு அந்த லிஸ்ட் ஒரு 10-15 வியாதிகள் இருந்துச்சு. அதாவது இதோட உண்மை தன்மை என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். காலையில எந்திரிக்கும் போது தண்ணீர் குடிக்கிறது நல்ல பழக்கம் தாங்க. அதுலயும் வெந்நீர் தான் குடிக்கணுங்கிற அவசியம் இல்ல, நார்மல் வாட்டர் குடிக்கலாம். அதே சமயம் நிறைய தண்ணீர் குடிக்கிறது அப்படிங்கிறது சில பேருக்கு அது டேஞ்சராகவும் மாறலாங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிட்டு நம்ம வீடியோக்குள்ள போவோம். யாருக்கெல்லாம் அது டேஞ்சர் அப்படின்னா, இப்ப சிறுநீரக ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்களுக்குலாம் நிறைய தண்ணீர் குடிக்கிறது அப்படிங்கிறது சிறுநீரகத்துக்கு லோடு கொடுக்குற மாதிரி, அந்த சிறுநீரகத்தால ஆல்ரெடி ஃபில்டர் பண்ண முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப நீங்க காலையில எந்திரிச்சோன்னு ஒரு மிகப்பெரிய லோடு கொடுத்தீங்கன்னா அது சிறுநீரகத்தால ஃபில்டர் பண்ணாம முடியாம போகும்போது ரத்தத்துல இந்த தண்ணீரோட அளவுகள் அதிகரிக்கும் போது ரத்தத்துல சோடியமோட அளவுகள் குறையும். ஹைப்போநட்ரீமியா இது ரொம்ப ஆபத்தான விஷயம் சிறுநீரக கோளாறு இருக்கிறவங்களுக்கு. அதாவது ரத்தத்துல உப்போட அளவுகள் குறையுது. இதுதான் டேஞ்சர் சிறுநீரக செயலிழப்பு இருக்கவங்களுக்கு. அடுத்த பேஷண்ட் அவங்க மாத்திரைகள் நிறைய சாப்பிடுறாங்க, அதாவது அபியூஸ் பண்றாங்க, மாத்திரைகள் நிறைய சாப்பிடுறாங்க, இவங்களாவே ஓனா நிறைய மாத்திரைகள் சாப்பிடுறவங்களா இருந்தா, அதையும் மாத்திரைகள் அதிகமா சாப்பிடுறவங்களா இருந்தா இந்த மாதிரி அதிகமான தண்ணீர் குடிக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு எல்லாம் டேஞ்சர். என்ன சைடு எஃபெக்ட் வரும்னு நம்மளால சொல்ல முடியாது. அதே மாதிரி என்டியூரன்ஸ் அத்லெட் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் பண்றவங்க அவங்களுக்குமே இது டேஞ்சர். மற்றவங்க எல்லாரும், அதாவது இந்த சிறுநீரக செயலிழப்பு பிரச்சனைகள்லாம் இல்லாதவங்க, இதய நோய் சம்பந்தப்பட்ட, அதாவது கிட்னி ஃபெயிலியர் மட்டும் இல்ல, இதய நோய் செயலிழப்பு பிரச்சனை இல்லாதவங்க இவங்களாம் இந்த தண்ணீர் குடிக்கிறது அப்படிங்கிறது நல்ல பழக்கம் தான். ஆனா அதே சமயம் ஆரோக்கியமான ஒரு மனிதனுக்குமே ஒரு சமயத்துல நம்ம சிறுநீரகத்தால 1 மணி நேரத்துக்கு 1 லிட்டர் தண்ணீர் அப்படிங்கறத ஆரோக்கியமான மனிதர்களையும் சிறுநீரகத்தால ஓரளவு ஹேண்டில் பண்ண முடியும். அதான் மேக்சிமம். அதுக்கு குறைவா தான் நம்ம நீர் எடுத்துக்கணும். காலங்காத்தால மிக அதிகமா 1 லிட்டருக்கு மேல எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது கிடையாது. இந்த ஜப்பனீஸ் வாட்டர் தெரப்பி, ஹைட்ரேஷன் தெரப்பில மிக அதிகமான அளவுகள் சொல்லப்படுது சில ஆர்டிகல்ல. அது தப்பு. நம்ம பாட்டுக்கு நிறைய தண்ணீர் குடிக்கணும்னு குடிச்சு சிறுநீரகத்துக்கு லோடு கொடுக்காதீங்க. ஹெல்த்தி பீப்புளுமே தண்ணீர் குடிக்கக்கூடிய அளவு அப்படிங்கிறது ஒரு 1/2 லிட்டர் அப்படிங்கிறது ஓரளவு நார்மலான லெவல்ல நினைக்கிறேன். எப்ப வேணா தண்ணீர் குடிக்கலாங்க. பல்லு விளக்குறதுக்கு முன்னாடி தண்ணீர் குடிக்கிற அவசியம் இல்லை, பல்லு விளக்கிட்டு தண்ணீர் குடிக்கலாம். இதனால ஒன்றும் பெரிய மாறுபாடுகள் எதுவும் கிடையாது. அதே மாதிரி வெந்நீர் தான் குடிக்கணும் அப்படிங்கறதும் பெரிய பொய். வெந்நீர் தான் ரொம்ப நல்லது. அதுவும் பச்சை தண்ணீர், அதாவது சில்டு வாட்டர் குடிச்சோம் அப்படின்னா அது வயிற்றுல அந்த எண்ணெய்கள்லாம் கட்டியாக செய்யும் அப்படி இப்படின்னு நிறைய வருது. அந்த அளவுக்கு உண்மை கிடையாது. அதுக்காக நான் சில் வாட்டரை ரெக்கமெண்ட் பண்ணவும் கிடையாது. எப்பவுமே நம்மளுக்கு பாடிக்கு நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வாட்டர்னு சொல்லக்கூடிய நார்மல் வாட்டர் என்னைக்குமே சேஃப். நம்மளுக்கு குளிர்ந்த நீரும் வேணாம், வெந்நீரும் வேணாம், நார்மல் டெம்பரேச்சர் வாட்டர் சேஃப். என்னென்ன நன்மைகள் அப்படின்னா, இப்படி நம்ம தண்ணீர் குடிக்கிறதுனால ஒண்ணு, நம்ம ஜீரண மண்டலத்தை காலங்காத்தாலேயே தூண்டுறோம். எப்ப நம்ம வயிற்று பகுதி ஒரு தண்ணீரால நிரம்புதோ, ஒரு 500 ml இருக்கட்டும், அந்த வயிற்று பகுதி நிரம்பும் போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம வயிற்று பகுதிக்கும் குடல் பகுதிக்கும் நேரடியா கீழே இருக்கிற ரெக்டம், அதாவது மோஷன் பாஸ் பண்ணக்கூடிய அந்த பகுதி கீழே இருக்கு இல்லையா, அந்த குடல் பகுதிக்கும் மேல இருக்கக்கூடிய வயிற்று பகுதிக்குமே ஒரு நேரடி தொடர்பு உண்டு, ஒரு ரிஃப்ளெக்ஸ் உண்டுன்னு. நீங்க டீ காஃபி குடிச்சாதான் நம்ம மோஷன் வரும் அப்படின்னு கிடையாது. இந்த வயிறுல தண்ணீர் குடிச்சு நிரம்பினோடனே நிறைய பேருக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த மோஷன் வர ரிஃப்ளெக்ஸ் வருது இல்லையா, அதுக்கு காரணம் இந்த நேரடி தொடர்பு இருக்கிறதுனாலதான். அதனால அந்த வகையில கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த பழக்கம் அப்படிங்கிறது ஒரு நல்ல பழக்கம். 400 to 500 ml நம்ம ஒரு 1/2 லிட்டர் தண்ணீர் குடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது, சிறுநீரக கற்கள் தொந்தரவு இருக்கு, ஸ்டோன் ஃபார்மேஷன்லாம் ஆகுது, கல்லு வலினால பயங்கரமா அவதிப்படுறீங்க, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்து பாத்தீங்கன்னா திடீர்னு கல்லுலாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ரொம்ப பயந்துக்காதீங்க. நம்ம நீர் சத்து மிகுந்த காய்கறிகள் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி காலையில நேரத்துல தண்ணீர் குடிக்கிறது, இதெல்லாம் நம்ம சிறுநீரக கற்கள் உருவாகாம தடுக்கக்கூடிய ஒரு விஷயம். போதுமான அளவு தண்ணீர் குடிக்காததுதான் பொதுவா சிறுநீரக கற்கள் உருவாக்குறதுக்கு மெயின் ரீசனா இருக்கும். நம்ம உணவு பழக்கத்தை விட அது ரொம்ப முக்கியமான ரீசன். அதுவும் காலையில நேரத்துல தண்ணீர் குடிக்கிறது அப்படிங்கிறது நம்ம சிறுநீரக கற்கள் வராம தடுக்கிறதுக்கு ஓரளவு உதவி செய்யக்கூடியதா இருக்கு.
இன்னொன்று தலைவலிகள் பிரச்சனைனால நிறைய பேர் அவதிப்படுவாங்க. எதுக்கு தலைவலி வருதுன்னே தெரியாது. உடனே ஒரு கால்பால் பாராசிட்டமால் மாத்திரைகள் எடுத்து சாப்பிடுவாங்க, சரியா போகும். இந்த மாதிரியே பண்ணிட்டு இருப்பாங்க. பட் உடலில் தண்ணீரோட அளவுகள் சரியா இல்லாம இருக்கும்போது இந்த ஹெட்ஏக்கு, தலைவலிகள் அடிக்கடி வரது நடக்கும். சிம்பிளா உங்க தண்ணீர் குடிக்கும் அளவு அப்படிங்கிறத அதிகப்படுத்தணும் அப்படின்னா காலை நேரத்தில் நம்ம ஒரு 1/2 லிட்டர் தண்ணீர் குடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஹெட்ஏக் ப்ராப்ளத்தை ஆட்டோமேட்டிக்கா நம்ம அட்ரஸ் பண்றோம். நம்மளே அறியாம நம்ம உடல்ல ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணீர் நம்ம உடலுக்கு ஸ்டார்டிங்லயே கொடுத்துறோம். நம்ம ஞாபகப்படுத்தி குடிக்கணும்னு இல்ல, காலையிலேயே இந்த 1/2 லிட்டர் ஆட் பண்ணிட்டீங்க உடம்புக்கு அப்படிங்கும்போது அந்த பாடி சைக்கிள் கரெக்டா நடந்துகிட்டு இருக்கும், ஃப்ளூயிட் பேலன்ஸ் கரெக்டா இருக்கும். இந்த நீரோட அளவுகள் பேலன்ஸ் ஆக உங்களுக்கு தலைவலிகள் வரது அப்படிங்கிறது குறையும். குறிப்பா இந்த தலைவலிகள் யாருக்கு வரும்னா அந்த வெளியில வேலை செய்யறவங்க. இப்ப பாருங்க வெயில் காலம், இந்த மாதிரி சமயத்துல வெயில்ல அலையிறோம், வேலை செய்யறவங்க போது தண்ணீரோட தேவை மிக அதிகம். அதனால காலை நேரத்திலேயே நம்ம உடலுக்கு தண்ணீர் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல. அடுத்து முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம். எடை குறைப்பு நிகழுமா? அதாவது தண்ணீர் குடிக்கிறதுனால கண்டிப்பா நம்ம பசியோட அளவுகளை கட்டுப்படுத்துதுங்க. அது கட்டுப்படுத்துறது இல்ல, மட்டுப்படுத்துது. அதாவது நம்ம எவ்வளவு தேவையோ அவ்வளவு சாப்பிடுறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம உடல் வரும் இந்த மாதிரி தண்ணீர் குடிக்கிறதுனால. அதனால தாராளமா உடல் எடை குறைப்பு முயற்சி செய்யறவங்களுக்கு ஒரு நல்ல ஹேபிட்னு நான் சொல்லுவேன் இதை. மற்றபடிங்க மேஜர் முக்கியமான பாயிண்ட்ஸ், நாம மிக அதிகமான தண்ணீர் எடுத்துக்கூடாது. உடல்ல நோய் ஏற்கனவே இருக்கிறவங்க, இதய செயலிழப்பு, சிறுநீர் செயலிழப்பு இருக்கவங்க, இவங்கெல்லாம் இது ஒரு டேஞ்சர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா இந்த நல்ல ஹேபிட்டை வாழ்க்கையில ஆரம்ப காலத்துல இருந்து பின்பற்றிட்டு வரோம் அப்படின்னா சிறுநீர் செயலிழப்பு, இதய செயலிழப்பு இதையெல்லாம் நம்மளால வராம தள்ளி போட முடியும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க. அதுக்காக நம்ம கொதிக்க கொதிக்க தண்ணீர் காலையில குடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க. நம்ம நார்மல் டெம்பரேச்சர், நார்மல் வாட்டர் குடிச்சா போதும், அதுவும் அளவோட குடிச்சா போதும். உடல் எடை குறைப்பு முயற்சி செய்யறவங்களுக்கு இன்னொரு டிப் என்னன்னா இந்த மாதிரி தண்ணீர் குடிக்கிறது. அது மட்டும் இல்லாம சாப்பிடும்போது மெதுவாக உணவை மென்று மெதுவா சாப்பிடுறது. இப்ப இந்த டெக்னிக்ல என்ன சொன்னாங்க, 15 நிமிஷத்துக்குள்ள கடகட சாப்பிடணும் போது நிறைய பேர் வேக வேகமா சாப்பிடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது தப்பு. நம்ம மெதுவா உணவை நன்றாக மென்று கடித்து அந்த எச்சிலுடன் சேர்ந்து உமிழ் நீருடன் சேர்ந்து அந்த உணவு மிக்ஸ் ஆகி அது ஒரு போலஸ் ஆகி அதுக்கப்புறம் நம்ம வயிற்றுக்குள்ள போகும்போது அது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த ப்ராசஸ ரொம்ப மெதுவா நம்ம பண்ணும்போது அது உடல் எடை கூடாம இருக்கிறதுக்கு உதவி செய்யுது. நிறைய பேர் வேகமா சாப்பிடுவாங்க. அந்த வேகமா சாப்பிட்றதே அவங்க உடல் எடையை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ரொம்ப மெதுவா நிதானமா கடிச்சு சாப்பிட்டீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு உடலுக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கங்க. நம்மள நிறைய பேர் இதை மறந்துடுறோம். இந்த அவசர யுகத்துல வேகமா சாப்பிடுறோம். குழந்தைகளுமே மெதுவா சாப்பிடுறாங்க அப்படின்னா நல்லா மென்னு சாப்பிடுறாங்களா அப்படிங்கறத பாருங்க. அவங்க மெதுவா சாப்பிடுறாங்கன்னா அப்படியே டிவி முன்னாடியே உட்கார்ந்து இருப்பாங்க, வாயிலே வைக்காம. அது நல்ல பழக்கம் கிடையாது. அவங்க வாயில வச்சு கடிச்சு நல்லா மெல்றாங்களான்னு பாருங்க, அது ஒரு நல்ல பழக்கம். அந்த மாதிரி குழந்தைகள் மெதுவா சாப்பிடுறாங்க அப்படின்னா உங்களை திட்டவே கூடாது. ஆனா சும்மா வாயில உணவே போடாம அப்படியே உட்காந்துட்டே டிவி பார்த்துட்டோ மொபைல் பார்த்துட்டோ இருந்தாங்கன்னா அதுதான் தப்பு. அப்பதான் நம்ம திட்டணும். ஆக காலையில் தண்ணீர் குடிப்பதன் அவசியமும் யார் தண்ணீர் குடிக்க கூடாது அப்படிங்கிற விழிப்புணர்வும் இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பழக்கத்தின் அவசியத்தை உணர்ந்து ஃபாலோ பண்ணக்கூடியவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.